நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொளியில் 9ஆம் வகுப்பு இயல் 2 முழுவதும் ஒரு வரி கூட விடுபடாமல் எடுக்கப்பட்ட கேள்வி பதில்களை பார்க்க இருக்கிறோம். போட்டித் தேர்வுக்கு ஆயத்தப்படுகிறவர்கள் இதை எழுதி வைத்து படித்து பயன்பெறவும். வாங்க வீடியோக்குள் போகலாம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? இளங்கோவடிகள். உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. நீரின்றி அமையாது உலகு என்றவர் யார்? திருவள்ளுவர். மழைநீர் குறித்து வள்ளுவர் பாடிய அதிகாரம் எது? வான்சிறப்பு. நீர்நிலையின் பெயர்? ஊருண்ணி, கண்மாய், அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, ஏரி, குளம். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கத்தில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். காவிரி ஆற்றின் மீது கல்லணை கட்டப்பட்ட போது தண்ணீரில் கரையாத ஒருவித டேஸ் கொண்டு பாறைகளை ஒட்டி கொள்ள செய்தனர். களிமண். பாண்டி மண்டலத்து நிலப்பகுதிகளில் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர்? கண்மாய். மணப்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு என்ன பெயர்? உறைக்கிணறு. மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு என்ன பெயர்? ஊருண்ணி. கரிகாலனால் உருவாக்கப்பட்ட கல்லணையின் நீளம் என்ன? 1080. கரிகாலனால் உருவாக்கப்பட்ட கல்லணையின் அகலம் என்ன? 40 முதல் 60 அடி. கரிகாலனால் உருவாக்கப்பட்ட கல்லணையின் உயரம் என்ன? 15 முதல் 18 அடி. நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுக்குள் டேஸ் முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர்? நீர். அந்த பாடல் வரி: மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நீரல் காடும் உடையது அரண். இது ஒரு திருக்குறள். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று விளக்கும் சங்க பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? சர் ஆதர் காட்டன். கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தவர் யார்? சர் ஆதர் காட்டன். பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தவர் யார்? சர் ஆதர் காட்டன். கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறமையையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் சர் ஆதர் காட்டன். காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆதர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1829. கல்லணைக்கு சர் ஆதர் காட்டன் வழங்கிய பெயர் என்ன? கிராண்ட் அணைக்கட்டு. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு சர் ஆதர் காட்டன் 1873 ஆண்டு எந்த ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரர் அணையை கட்டினார்? கோதாவரி. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று சொன்னவர் யார்? தோ. பரமசிவன். குளித்தல் என்பதன் பொருள் என்ன? உடலை குளிர வைத்தல். குளிர குடைந்து நீராடி என்ற அடிகளை இயற்றியவர் யார்? ஆண்டாள். ஆண்டாள் ஆழ்வார்களில் ஒருவர். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை எவ்வாறு அழைப்பர்? திருமஞ்சன ஆடல். நீராடல் பருவம் இடம்பெறும் இசிற்றிலக்கியம் பிள்ளைத்தமிழ். திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக டேஸ் என்பதை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் நிலவியது. கடலாடுதல். பெரும்பாலும் நீர்மாலை எடுத்து வரும் சடங்கு முறை பின்வரும் என் நிகழ்வில் மேற்கொள்ளப்படும்? இறப்பு. சனி நீராடும் என்பது யாருடைய வாக்கு? ஔவை. ஏரி நிரம்பும் போது ஒருவர் நீருக்குள் நீந்தி கழிமுகத்தை அடைந்து குமிழி தூண்பை மேலே தூக்கியதும் எந்த துளையின் வழியாக சேரில்லா நீர் வெளியேறும்? நீரோடி துளை. உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருப்பதை விளக்கும் திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூம் மலை. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஜான் பெனிகுயிக்.
மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை தடுக்க அணை கட்ட ஆரம்பித்தவர் ஜான் பெனிக்விக். ஆங்கில அரசு கூடுதல் நிதி அளிக்க மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தவர் ஜான் பெனிக்விக். முல்லை பெரியாறு அணையின் மூலம் பாசன வசதிகளை பெறும் மாவட்டம் எது? தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம். அடுத்த உலகப் போர் ஒன்று உருவானால் அது டேஸ் என்று பலர் கருதுகின்றனர். தண்ணீருக்காக என்று பலர் கருதுகின்றனர். தமிழக வரலாற்றின் கல்லணை யார் காலத்தில் கட்டப்பட்டது? கரிகால் சோழன். நாம் வாழும் தமிழ்நாடு டேஸ் பகுதியில் உள்ளது? வெப்பமண்டல பகுதியில். தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல் வழக்கு. நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் டேஸாக வைத்திருந்தனர், மரபாகவே வைத்திருந்தனர். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பாக வரவேற்பின் அடையாளமாக எது வழங்கப்படுகிறது? நீர். நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே டேஸ் அடிவரை ஆழ்துளாய்கள் இறக்கியும் நீர் கிடைக்கவில்லை, 700 அடிகள். உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் டேஸ் கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது குடிநீருக்காக. அகழி, கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி, மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு, கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு, இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. இளஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறை கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையம் விட்ட கிணறு. ஊருண்ணி, மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஊற்று, அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி, வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு, சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல், அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய், பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம், சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு, குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குமிழி ஊற்று, அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி, அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம், நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறு, கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. அடுத்த பாடம் பட்டமரம். மே தினமே வருக என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் ஒளி. இலக்கண குறிப்பு தருக. மூடுபனி, வினைத்தொகை. இது 3 காலத்துக்கு வரும். மூடுபனி, மூடும் பனி, மூடுகின்ற பனி, மூடிய பனி, அப்படி 3 காலத்துக்கு வரும். ஆடுகிளை, வினைத்தொகை. ஆடும் கிளை, ஆடிய கிளை, 3 காலத்துக்குமே வரும், அதனால வினைத்தொகை. ஆடுங்கிளை, பேரெச்சத்தொடை. கவிஞர் தமிழ் ஒளி முறையே டேஸின் வழித்தோன்றலாகவும் டேஸின் மாணவராகவும் விளங்கியவர் ஆவார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் விளங்கியவர். கவிஞர் தமிழ் ஒளி எங்கு பிறந்தார்? 1924ஆம் ஆண்டிலிருந்து 1965 வரையும் வாழ்ந்தவர். புதுவையில் பிறந்தவர். தமிழ் ஒளியின் படைப்புகள்: நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞரின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இவ்வளவு நூலையும் தமிழ் ஒளி எழுதியிருக்காங்க. பொருள் தருக. கந்தம், மனம், வாசனை. மிசை, மேல். குந்துதல், உட்காருதல். விசனம், கவலை. இலக்கண குறிப்பு: வெந்து, வெம்பி, எய்தி, வினையச்சம். இலக்கணத்துக்கு தனியாக ஷார்ட்கட்ஸ் வீடியோ எல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக தனியாக வெளியிடுவோம், தொடர்ந்து பாருங்கள். அடுத்த பாடம் பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? சேக்கிழார். பொருள் தருக. மா, வண்டு. வாவி,
பொய்கை, கா சோலை, வளர்முதல் நெற்பயிர், தரளம் முத்து, சங்கு பணிலம், வரம்பு வரப்பு, களை கரும்பு, குலை சிறுகிளை, மாடு பக்கம், கோடு குளக்கரை, மேதி எருமை, துளைத்தலும் கலக்கியலும், கன்னிவாழை இளமையான வாழை மீன், சூடு நெல் அரிக்கட்டு, வெறி தேன், பகடு எருமைக்கடா, பாண்டில் வட்டம், தாம்பலம் பச்சிலை மரம், ஆற்றுப்பூவரசு காஞ்சி, சந்து சந்தன மரம், இரும்போந்து பருத்த பனைமரம். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலை கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா, நலமெல்லாம் என்னும் பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? பெரிய புராணம். பெரிய புராணம் அப்படின்னு சொல்றது நம்ம மைண்டில் வைக்கணும்னு சொன்னால், இந்த ஆழ்வார்களோட மொத்த இதையுமே தொகுத்து இவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், ஃபீல்டு ஒர்க், எல்லா இடங்களுக்கும் போய் அங்கே இருக்கிற நிகழ்வுகளை தொகுத்து எழுதுவார். இது விரிவாக சொல்கிறதுக்கு முடியாது, அதனால் அதுக்கான நேரம் கிடையாது இந்த வீடியோவில். சுருக்கமாக சொல்கிறோம். தொகுத்து, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கா போய் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை, அங்கே இருக்கிற அழகுகளை தொகுத்து எழுதுவார். அதில் ஒரு பகுதி தான் இது. நீங்கள் இதை பாடலை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அதுக்காக சொன்னது. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கும் நூல் அது பெரிய புராணம். காவிரி நீர் மலையிலிருந்து எதனை அடித்து கொண்டு வருவதாக சேக்கிழார் குறிப்பிடுகிறார்? பூக்கள். நட்ட வயலில் களை பறிக்கும் பருவத்தை உழத்தியர் எப்போது அறிவர் என்று சேக்கிழார் பாடுகிறார். நாற்றின் முதலிலை சுருள் விரியும் போது. உழத்தியரின் கால்களில் இடர்பவைகளாக சேக்கிழார் கோரும் பொருள் முத்தை எனும் சங்குகள். சோழ நாடு முழுவதும் டேஸ் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது என்று சேக்கிழார் பாடுகிறார். நீர்நாடு. அன்னங்கள் விளையாடும் நீர்நிலைகளில் எருமைகள் வந்து மூழ்குவதால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி பாக்கு மரங்களின் மீது பாய்வது எவ்வாறு காட்சியளிப்பதாக சேக்கிழார் பாடுகிறார்? வானவில். இலக்கண குறிப்பு தருக. கருங்குவளை சென்னல் பண்புத்தொகை, விரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல், பால்பழம் உம்மைத்தொகை, வாளியர் வியங்கோல் வினைமுற்று விகுதி, குஞ்சை போல் ஓமை தொகை, அடியவர் பெருமையை கூறும் திருத்தொண்ட தொகை நூலை இயற்றியவர் யார்? சுந்தரர். திருத்தொண்ட தொகை என்ற நூலை சிறிது விரித்து திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் நம்பி ஆண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு 63 நாயன்மார்களின் வரலாற்றை விளக்கி சேக்கிழாரால் பாடப்பட்ட நூல் திருத்தொண்ட புராணம். திருத்தொண்ட புராணத்தின் பெருமை காரணமாக அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, பெரிய புராணம். சேக்கிழாரால் இயற்றப்பட்ட திருத்தொண்ட புராணத்தில் ஒவ்வொரு புராணத்திலும் எத்தனை அடியார்களின் சிறப்புகள் பாடப்பட்டுள்ளது? ஒரு அடியார்களின் சிறப்பு. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரான சேக்கிழார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். சேக்கிழாரை பக்தி தனிசுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்றும் புகழ்ந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். வானகமே இளவெயிலே மர செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ யாருடைய வரிகள்? பாரதியார். அடுத்த பாடம் புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு என்ற பாடலடிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது? புறநானூறு. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு
உடம்பும் உயிரும் படைத்தீன் சின்னரோரே என்ற பாடல் வரி புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர் யார்? குடப்புலகனார். வெட்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறும் திணை பொதுவியல் திணை. அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பொருளிலானது உறுதி தரும் தன்மையை கூறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதுமொழி காஞ்சித்துறை. மேலே இருக்க பாடல் அதோட திணை பொதுவியல் திணை, துறை முதுமொழி காஞ்சி. பொருள் தருக. யாக்கை உடம்பு, புன்புலம் புல்லிய நிலம், புணரியோர் தந்தவர், தாக்கு முயற்சி, ஆளுமை. நீங்க இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோல நீங்க கேட்ட கேள்விகள் உங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது அது ஆன்சர் தன்னைத்தானே ஒரு பாடலை போல, அதாவது ஒரு பாட்டை போல என்ன பண்ணுன்னு சொன்னா உங்க மைண்ட்ல வரும். அதனால இதை நீங்க கேட்டுக்கிட்டே ரிப்பீட்டா கேட்கும்போது உங்களுக்கு அது மைண்ட்ல நல்லா பதியும். குடப்புலவியனரால் இயற்றப்பட்ட வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல புறநானூற்று பாடலின் பாடப்பெற்ற மன்னன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். உணவு எனப்படுவது நிலத்துடன் டேஸ் ஆகும் என்கிறது புறநானூறு. நீரும். நிலம் குளித்த இடந்தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் எவற்றை பெறுவர் என்று குடப்புலவியனார் கூறுகிறார். மூவகை இன்பத்தை, நிலைத்த புகழை. இலக்கண குறிப்பு தருக. மூதோர், நல்லிசை, புன்புலம், இந்த மூன்றுமே பண்பு தொகை. நிறுத்தல், அந்த தல் விகுதி வந்துருச்சுன்னு சொன்னாலே தொழில் பெயர். நிலமும் நீரும் எண்ணுமை, அந்த வெளிப்படையா வந்துருச்சுன்னு சொன்னா எண்ணுமே, அதை மறைஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னா அதாவது தொகை, அப்படியும் தொகைன்னு சொல்லி வரும். மறைந்தாலே அந்த ஒரு மறைந்து ஒரு பொருள் இருந்தாலே அது தொகை. இது வெளிப்படையா வருது, அதனால நிலமும் நீரும் அந்த வெளிப்படையா இருக்கிறதுனால இது எண்ணுமை. அடுபோர், வினைத்தொகை. அமையா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். கொடுத்தோர், வினையால் அணையும் பெயர். குளந்தொட்டு கோடு பதித்து வழிச்சீத்து உளந்தொட்டு உள்ளுவயல் ஆக்கி வளந்தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுதான் ஏகும் சொர்க்கத்து இனிது. சிறுபஞ்ச மூலம் இந்த பாடல் இருக்கிற வரி எங்க இருக்குன்னு சொன்னா சிறுபஞ்ச மூலம். அடுத்த பாடம் தண்ணீர். தண்ணீர் என்னும் சிறுகதையை இயற்றியவர் யார்? கந்தர்வன். கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் எந்த துறையில் பணியாற்றியவர் ஆவார்? கருவூல கணக்குத்துறை. கந்தர்வனின் சிறுகதை படைப்புகள் எவை? சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். இந்த நோட்ஸ் எல்லாமே எனக்கு, அதாவது நான் படிக்கிறதுக்காக எடுத்த நோட்ஸு, அதை வீடியோவாக போடுறேன். நீங்களும் படித்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.